வணக்கம் மக்களே, இது உங்கள் மதுரை எம்என் கப்பி. இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த அல்பினோ ஸ்னோ ஒயிட் கப்பி வந்து இன்றைக்கி ஆர்டர் வந்திருக்கு. அதை பேக்கிங் வீடியோ தான். பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா, செம்மையாக இருக்கும். இந்த நம்மளோட பேக்கிங் பார்த்திங்கன்னா சீலிங் பேக்கிங் பக்காவாக இருக்கும். நம்மகிட்ட பேக்கிங்கு ஒரு லீக்கேஜ் இருக்காது, இதாகிருமேன்ற பயமே கிடையாது. தெரியுங்களா, லீக்கே ஆகாது. அது பாட்டு எத்தனை நாள்னாலும் 5 நாள்னாலும் தாக்கு பிடிக்கும். நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கோம். அதில் நான் 5 நாள் வரைக்கும் வச்சு பார்த்துருக்கோம், எதுவுமே ஆனதில்லை. அதே மாதிரி நம்ம கடைகளுக்கு கொடுப்போம். கடைகளுக்கு இப்படி தான் சீலிங் பண்ணி தான் கொடுப்போம். சீலிங் பண்ணி கொடுக்கும்போது அவங்க 5 நாள் வரைக்கும் போட்டு வச்சுருக்காங்க. அவங்களுக்கு விற்கிற வரைக்குமே அது ஒன்றும் ஆகலை, நல்லா தான் இருக்குது. இதாக இருக்குது பாருங்கள், மற்ற 2 பேர் பேக்கிங்காக இருக்குது. நம்ம வந்து ஒரு கவருக்கு 1 தான் போடுவோம். இது ஏன்னா இப்போ 2 போட்டோம்னா சில நேரங்களில் ஃபீமேல் வந்து மேலோட டெய்லை கிழிச்சிரும். என்றைக்குமே அந்த தப்பு மட்டும் பண்ணாதீங்க. இப்போ கப்பி பேக் பண்ணுறீங்கன்னா நீங்கள் இதை அந்த சீலிங் வந்து இந்த 3க்கு 12 கவர் வச்சுருந்தீங்கன்னா, இது வந்து 3க்கு 12 சின்ன கவரு. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மீன் தான் போடணும். ஃபீமேல்னால் 1, இல்லைன்னா மேல் 1. இப்படி ஒரு மீன் போட்டிங்கன்னா தான் அது நல்லபடியாக கஸ்டமருக்கு போய் சேரும். இதில் 2 போட்டிங்கன்னா கண்டிப்பான முறையில் ஃபீமேல் வந்து போட்டு தள்ளிடும். அந்த டெய்ல் ஃபுல்லாக கிழிச்சிரும். அது நிறைய வாட்டி நடந்திருக்கு. நிறைய பேர் அந்த தப்பு பண்ணுறாங்க, அதை பண்ணாதீங்க. அப்படி நீங்கள் 2 போடுறீங்கன்னா 4க்கு 12 போடலாம். 4க்கு 12 உங்களுக்கு ஸ்பேஸ் இருக்கும், அது அங்கிட்டு இங்கிட்டு போய்க்கிறோங்க. இதில் வந்து அவ்வளோ ஸ்பேஸ் இருக்காது. ஒரு மீன் போடுறதுக்கு தான் கரெக்டாக இடம் இருக்கும். ஸோ கப்பி பேக் பண்ணுறீங்கன்னா 3க்கு 12 கவரில் பேக் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு மீன் மட்டும்தான் பேக் பண்ணணும். இது வந்து ஃபீமேலு, அந்த நம்ம அல்பினோ ஒயிட்டோட ஃபீமேல். அதே மாதிரி நம்ம அனுப்புறது செமி அடல்ட் தான் அனுப்புவோம். பேரண்ட் சைஸு அனுப்ப மாட்டோம். ஏன்னா பேரண்ட் சைஸு அவ்வளோ சீக்கிரத்தில் தண்ணியில் வந்து அடாப்ட் ஆகாது. இப்போ செமி அடல்ட்னால் உங்களுக்கு இங்கே இப்போ எங்களோட டிடிஎஸ்லேருந்து உங்களோட டிடிஎஸ்க்கு கொஞ்சம் அடாப்ட் ஆகிக்கிறோம். அதுவே பேரண்ட்டு ஃபிஷ்ஷாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அடாப்ட் ஆகாது. அதிகபட்சம் 1 மாதம் வரைக்கும் இருக்கும், அதுக்கப்புறம் இறந்து போயிடும். நிறைய பேர் நான் அவங்ககிட்ட வாங்கணும் இறந்து போச்சு அப்படின்னா சொல்லுவாங்க. அது காரணம் வந்து அதுதான், எல்லாம் பெரிய மீன் வேணுன்றாங்க. பெரிய மீன் வளர்க்குறதுக்கு ஒதுங்குறது இல்லை. பேரண்ட் சைஸு வளர்க்க முடியாது, கண்டிப்பாக அடியாயிரும். இந்த மாதிரி செமி அடல்ட்டோ இல்லை ஜோனல் சைஸ் வாங்கினீங்கன்னா சூப்பராக உங்களோட ப்ரீட் ஆகும். ஏன்னா உங்கள் இதில் நல்லா அடாப்ட் ஆகிக்கிறோம். ஃபஸ்ட்டு ப்ரீடாக நீங்கள் எடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.